ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஆர்டர் கொடுக்குற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வண்டியை நிறுத்தத்திலிருந்து ஒரு வண்டி கொண்டு வா. ஸோ அப்போ வந்துட்டு வண்டி நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, நிறைய வந்து டாக்ஸிஸ்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு வண்டி கொண்டு வா அப்படி சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அதை எப்படி சொல்லலாம்னா, ஹையர் எ டாக்ஸி, ஹையர் எ டாக்ஸி ஃப்ரம் தி டாக்ஸி ஸ்டாண்ட். ஸோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வண்டி வர சொல்லு. நம்ம வந்து ஒரு டிரைவர்கிட்டே யார்ட்டையும் நம்ம சர்வங்கிட்டே ஆர்டர் கொடுக்குறோம், ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு, நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம், ஸோ வந்து ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்றதுக்கு ஹையர் எ டாக்ஸி ஃப்ரம் தி டாக்ஸி ஸ்டாண்ட். ஓகேங்களா? அதாவது வண்டி ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது. ஸோ இங்கே வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு முன்னாடி ஒரு சிலர்லாம் வண்டி வந்து பார்க் பண்ணிட்டு போவாங்க, அதை வந்து இங்கே நிறுத்தக்கூடாது அப்படின்றது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் இஸ் prohibited here. பார்க்கிங் இஸ் prohibited here. இங்கே வந்துட்டு வண்டியெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்கு சொல்லலாம். ஓகேங்களா? தேர்ட் ஒன், 2 ஆரஞ்சு பழம் புளி. 2 ஆரஞ்சு பழத்தை பிடிச்சி ஜூஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடையில் சொல்லலாம். 2 ஆரஞ்சு பழத்தை போட்டு ஜூஸ் போடுங்க, அது மாதிரி சொல்லலாம். ஸோ இல்லை நம்ம சர்வங்கிட்ட 2 ஆரஞ்சு பழம் போட்டு ஒரு ஜூஸ் போடு அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவீஸ் 2 ஆரஞ்சஸ். ஆரஞ்சு பழம் பிழி அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா, ஸ்குவீஸ் 2 ஆரஞ்சஸ். ஸ்குவீஸ் 2 ஆரஞ்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் போ, இந்த சைடு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காரில் பின்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க டிரைவர் கிட்ட நம்ம வழிகாட்டுவோம்ல, இடதுபுறம் போ வலதுபுறம் போன்ட்டு, அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, கீப் டு தி லெஃப்ட். கீப் டு தி லெஃப்ட். கீப் டு தி லெஃப்ட். இடதுபுறம் போ. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, என்னை அதிகாலையில் எழுப்பி விடு. ஸோ இப்போ நம்ம வீட்டில் யார்ட்டையா சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, வேக் மீ அப் early in the morning. Wake me up early in the morning. Wake me up early in the morning. Wake me up early in the morning. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், உன் நடத்தையை சீர்திருத்திக்கொள். உன் நடத்தையை சீர்திருத்திக்கொள். நீ வந்து சரியில்லை, கொஞ்சம் கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மள யாரையாவது வார்ன் பண்ணுறோன்னா, நடத்தையை சீர்திருத்திக்கொள் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, mend your ways. mend your ways. mend your ways அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு நகரை சுற்றி காட்டு. அவனுக்கு நகரை சுற்றி காட்டு. ஸோ ஏதாவது ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னா வீட்டெல்லாம் சுற்றி காட்டு, அந்த பிளேஸ் எல்லாம் சுற்றி காட்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி சுற்றி காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா, ஷோ ஹிம் ரவுண்ட் தி சிட்டி. ஷோ ஹிம் ரவுண்ட் தி சிட்டி. ஷோ ஹிம் ரவுண்ட் தி சிட்டி. எய்த் ஒன், வந்தவரை உள்ளே அழைத்து வா. ஸோ கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க, அவங்களாம் உள்ளே அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறது, ஷோ தி கெஸ்ட் இன். ஷோ தி கெஸ்ட் இன். ஷோ தி கெஸ்ட் இன். வந்தவரை உள்ளே அழைச்சிட்டு வா அப்படின்றதுக்கு ஷோ தி கெஸ்ட் இன். நைன்த் ஒன், எல்லாரிடமும் அடக்கமாக பேசு. எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அடக்கமாக பேசு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் ஜென்ட்லி. ஸ்பீக் ஜென்ட்லி. ஸ்பீக் ஜென்ட்லி. அப்படி இல்லைன்னா பொலைட்லி. பொலைட்லி to everybody. Politely to everybody, to all. Politely to everybody, to all. Politely to everybody. Speak gently சொல்லலாம், இல்லைன்னா speak gently சொல்லலாம், இல்லை politely to everybody, to all அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 10th ஒன் பார்த்தீங்கன்னா, இதை எனக்கு சரியான நேரத்தில் நினைப்பூட்டு. ஸோ எனக்கு கொஞ்சம் அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல, இதை கொஞ்சம் நான் கரெக்டான டைமில் எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, remind me at the proper time. Remind me at the proper time. Remind me at the proper time. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி எல்லாத்தையும் ரீகால் பண்ணிடலாம். நம்ம வீடியோவில் ஜஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு குறைவாக தான் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் பார்க்கலாம். வண்டி நிறுத்தத்திலிருந்து ஒரு வண்டி கொண்டு வா. ஹையர் எ டாக்ஸி ஃப்ரம் தி டாக்ஸி ஸ்டாண்ட். இங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது. பார்க்கிங் இஸ் prohibited here. 2 ஆரஞ்சு பழம் பிழி. ஸ்குவீஸ் 2 ஆரஞ்சஸ். இடதுபுறம் போ. கீப் டு தி லெஃப்ட். என்னை அதிகாலையில் எழுப்பிவிடு.
wake me up early in the morning. Wake me up early in the morning. உன் நடத்தையை சீர்திருத்திக்கொள். mend your ways. mend your ways. அவனுக்கு நகரை சுற்றி காட்டு. show him round the city. வந்தவரை உள்ளே அழைத்து வா. show the guest in. எல்லாரிடத்திலும் அடக்கமாக பேசு. speak gently அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா politely to everybody to all. politely to everybody to all. speak gently or politely. speak gently சொல்லலாம். இல்ல speak politely to everybody to all. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதை எனக்கு சரியான நேரத்தில் நினைப்பூட்டு. ரிமைண்ட் மீ அட் தி ப்ராப்பர் டைம். ரிமைண்ட் மீ அட் தி ப்ராப்பர் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நான் லைவ் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்னோட இன்னொரு சேனல், உங்களுக்கு கிராமர் டீப்பா தெரியணும், உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கிராமர் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்டி ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.